பாக்தாத் நகரம் மாலையின் பொன்னான ஒளியில் மிளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த நகரம் செழிப்பாலும் சத்தமாலும் உயிரோடு இருந்தது. ஆனால் அந்த ஒளியின் பின்னால் சில இருள்களும் மறைந்து கிடந்தது. ஒரு பக்கம் சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்த வாழ்க்கை, மற்றொரு பக்கம் நிழலில் மறைந்த வலி, பசி, போராட்டம். அந்த நிழல்களில்தான் ஒரு சிறிய பழைய வீட்டில் ஒரு ஏழை மனிதன் சோர்ந்து அமர்ந்திருந்தான். அவன் முகத்தில் வாழ்க்கையின் சுமை தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவன் வாழ்க்கையில் ஒரு ஒளி இருந்தது. அவன் மகள் சாண்டி. அவளின் சிரிப்பு மட்டும் அவனுடைய எல்லா துன்பத்தையும் ஒரு நொடி கூட மறக்கச் செய்தது. அப்பா, அவள் மெதுவாக மேலே பார்த்தாள். நாம ஒரு நாள் பெரிய வீட்டில் வாழ்வோமா? அவளின் கண்களில் கனவுகள் மின்னின. அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பின் பின்னால் மறைந்திருந்தது கண்ணீர். கண்டிப்பா மகளே, நான் உனக்கு நல்ல வாழ்க்கை தருவேன். அந்த ஒரு வாக்குறுதி அவனுடைய மனதில் ஒரு தீயை எரிய வைத்தது. இங்கே இல்லை, வேறு எங்காவதுதான் நமக்கு வாழ்க்கை கிடைக்கும். அந்த இரவு வானம் முழுக்க நட்சத்திரங்கள். அவன் மேலே பார்த்தான். அவன் கண்களில் ஒரு புதிய உறுதி. அடுத்த நாள் காலை சூரியன் உதிக்கும்போது அவர்கள் இருவரும் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினார்கள். ஆனால் அந்த பயணம் அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றப்போகிறது. பெரிய பாலைவனத்தின் நடுவில் சூரியன் கடுமையாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த அமைதியை உடைத்தது குதிரைகளின் சத்தம். திடீரென அவர்களைச் சுற்றி அரசரின் படைகள் தோன்றின. அவர்களின் கையில் கூர்மையான ஈட்டிகள், மண்ணை தூக்கி வீசும் காற்று, தப்பிக்க வழியே இல்லாத சூழல். ஒரு உயரமான குதிரையின் மேல் படைத்தலைவன் வந்தான். அவன் கண்களில் கருணை இல்லை. யார் நீ? அவன் குரல் பாலைவனத்தை அதிர செய்தது. அந்த ஏழை மனிதன் அதிர்ச்சியுடன் பயத்துடன் தன் மகளை அருகில் பிடித்து கொண்டான். நாங்கள் வாழ்க்கையை தேடி வந்தவர்கள். அவன் கைகளை கூப்பி கேட்டான். அவனின் குரலில் உதவிக்கான விண்ணப்பம். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பின்னால் ஒரு அரசன் வந்தான். அவன் சாதாரண அரசன் இல்லை, கொடூரமானவன். அவனுக்கு மனிதர்கள் பொருள்கள் மாதிரிதான். அவன் பார்வை சுற்றியிருந்த எல்லாவற்றையும் கடந்து ஒரு இடத்தில் நின்றது. சாண்டி. அவளின் முகத்திலிருந்த அந்த நிர்பந்தமற்ற அழகு அவனை கவர்ந்தது. இந்த பெண், அவன் மெதுவாக சொன்னான், என் அரண்மனைக்கு. இல்லை, அப்பா கத்தினான். அப்பா! அந்த ஒரு குரல் பாலைவனத்தையே கிழித்தது. குதிரைகள் வேகமாக ஓடியது. மண்தோசி வானில் பறந்தது. சாண்டி அவள் கையை நீட்டி அப்பா என்று அழைத்தாள். தொலைவில் அவன் ஓட முயன்றான். ஆனால் அவன் கீழே விழுந்தான். மண்ணில் விழுந்து அவன் கையை நீட்டினான். அந்த கையை அவள் பிடிக்க முடியவில்லை. சுற்றிலும் அமைதி. அவன் மட்டும் அங்கே உடைந்த மனதுடன். பெரிய பாலைவனம். அவன் மட்டும் ஒரு சிறிய உருவமாக. அந்த இரவு வானம் முழுக்க நட்சத்திரங்கள். ஆனால் அவனுடைய உலகம் மட்டும் இருளாகியிருந்தது. அவன் தனியாக அமர்ந்தான், தலையை குனிந்து. ஒரு வார்த்தையும் பேச முடியாமல். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் அவன் நடந்தான். பாலைவனங்களில், கிராமங்களில், நகரங்களில். ஒவ்வொரு முகத்திலும் அவன் தேடினான். இது என் சாண்டியா? பெரிய நகரத்தின் நடுவில் மக்கள் கூட்டம், சத்தம். ஆனால் அவன் கண்களில் மட்டும் ஒரு தேடல். சிறிய சிறிய பெண் குழந்தைகளை பார்த்தான். ஒவ்வொருத்தியையும் ஒரு நொடி நம்பினான். அடுத்த நொடி அது உடைந்தது. மக்கள் கூட்டத்தின் நடுவில் அவன் நின்றான். அனைவரும் சென்றார்கள். ஆனால் அவன் மட்டும் அங்கேயே. அந்த நேரத்தில் அவனுக்கு புரிந்தது. அவள் இல்லை. அவன் கண்கள் காலியானது. இதயம்
அமைதியானது. ஒரு சின்ன தெருவில் ஒளி மெதுவாக குறைந்தது. அவன் வாழ்க்கையும் அதுபோலவே. இறுதியாக அவன் திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அவன் மட்டும். மீண்டும் ஒரு நீண்ட பாதையில். சூரியன் மறைந்தது. வானம் ஆரஞ்சு நிறமாக மாறியது. அவன் நடந்தான். இறுதியில் அவன் உடம்பு மேலும் செல்ல முடியவில்லை. ஒரு பெரிய மாளிகையின் முன் அவன் சோர்ந்து கீழே விழுந்தான். அந்த மாளிகை பொன்னால் மிளிர்ந்தது. உயர்ந்த கதவுகள், ஒளி வீசும் விளக்குகள். அது சாதாரண வீடில்லை. ஒரு பெரிய மனிதனின் உலகம். மண்ணில் படுத்திருந்தான் அவன். மூச்சு கூட சிரமமாக. கண்கள் மெதுவாக மூடப்பட்டன. அந்த நேரத்தில் மாளிகையின் கதவு திறந்தது. அங்கிருந்து ஒரு மனிதன் வெளியில் வந்தான். அவன் நடையில் நம்பிக்கை, கண்களில் கருணை. அவன்தான் சிந்துபாத், உலக புகழ்பெற்ற கடல் வீரன். அவன் அந்த ஏழை மனிதனை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு வலி தெரிந்தது. சிந்துபாத் அருகே வந்தான். அவனை எழுப்ப முயன்றான். உன் கண்களில் ஒரு கதை இருக்கு, அவன் மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தை கேட்டவுடன் அந்த ஏழை மனிதன் உள்ளுக்குள் உடைந்தான். அவன் எல்லாவற்றையும் சொன்னான். அவனுடைய வலி, அவனுடைய இழப்பு, அவனுடைய மகள். அந்த மாளிகையின் உள்ளே ஒளி இருந்தது. ஆனால் அந்த கதையில் இருள் மட்டும்தான். சிந்துபாத் அமைதியாக கேட்டான், ஒரு வார்த்தையும் சொல்லாமல். அவன் முகத்தில் சிந்தனை, அனுபவம். சில நொடிகள் அவன் அமைதியாக இருந்தான். பிறகு அவன் மெதுவாக சிரித்தான். நான் சொல்ற கதை கேளு. பிறகு உனக்கு பதில் கிடைக்கும். அந்த ஒரு வார்த்தை ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த ஏழை மனிதன் முதல் முறையாக தன் துன்பத்தை மறந்து மேலே பார்த்தான். அந்த நாள் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஆரம்பமானது. பெரிய கடல், அழகான சூரியாஸ்தமனம். அந்த தங்க நிற வெளிச்சத்தில் ஒரு பெரிய கப்பல் மெதுவாக பயணம் செய்து கொண்டிருந்தது. அந்த கப்பலின் முனையில் சிந்துபாத் நின்றிருந்தான். சிந்துபாத் ஒரு ஏழை மனிதன். அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசை இருந்தது. நான் பணக்காரனாக வேண்டும். அதற்காக அவன் தனது நண்பன் டேமனுடன் சேர்ந்து புதையலை தேட ஒரு பயணம் தொடங்கினான். காற்று அவன் உடையை அசைத்தது. ஆனால் அவன் மனதில் ஒரு ஆழமான எண்ணம். இந்த பயணம் சாதாரணமல்ல. அவன் அருகில் அவன் நண்பன் டேமன். அவன் சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் ஒரு மர்மம். கப்பலின் உள்ளே ஒரு சிறிய மரப்பெட்டி மெதுவாக ஒளிர்ந்தது. அதனுள்ளே புதையல் வரைபடம். அந்த நேரத்தில் சிந்துபாத் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். டேமன் மெதுவாக கண் திறந்தான். அவன் கண்களில் பேராசை. இந்த செல்வம் எனக்குத்தான். அவன் மெதுவாக எழுந்து அந்த பெட்டியை திறந்தான். வரைபடம் அவன் கையில். அவன் சிரித்தான். இப்போ இந்த பயணம் என் பயணம். அவன் அந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டு ஒரு சிறிய படகில் இரவு இருளில் தப்பித்தான். காலை சூரியன் மெதுவாக உதித்தது. சிந்துபாத் கண் திறந்தான். அவன் சுற்றி பார்த்தான். டேமன் அவன் ஓடிக்கொண்டு அந்த பெட்டியை திறந்தான். அது காலி. அவன் கண்களில் அதிர்ச்சி, பிறகு கோபம். அவன் என்னை மட்டுமில்ல, என் கனவையும் திருடிட்டான். அவன் தனியாக நின்றான், பெரிய கடலின் நடுவில், யாருமில்லாமல். சில நேரத்தில் அவன் ஒரு மர்மமான தீவின் கரையை அடைந்தான். அங்கு அவன் மட்டும். அடர்ந்த காடு, கருமையான வானம், அலைகள் சத்தம். ஆனால் அவன் மனதில் ஒரு தீர்மானம். என்ன நடந்தாலும் நான் விடமாட்டேன். என் கனவை நான் மீண்டும் அடைவேன். உயரமான மரங்கள், சுருண்ட வேர், கீழே மிதக்கும் பனி. ஒவ்வொரு அடியிலும் ஒரு மர்மம். சிந்துபாத் முகத்தில் ஒரு உறுதி. சூரிய ஒளி அவன் முகத்தில் விழுந்தது. அவன் கண்களில் பயமில்லை.
அந்த நேரத்தில் ஒரு பெரிய நிழல் மண்ணின் மேல் நகர்ந்தது. மரங்கள் குலுங்கின, காற்று பலமாக வீசியது. வானத்திலிருந்து ஒரு விசாலமான கழுகு, அதன் பெரிய சிறகுகள் வானத்தை மறைத்தது. அது வேகமாக கீழே இறங்கியது. சிந்துபாத் மேலே பார்த்தான். அவன் கண்களில் ஆச்சரிய உணர்ச்சி. இது நான் முன்பு காப்பாற்றிய கழுகா? அந்த கழுகு அவனுக்கு முன் இறங்கியது. மண் தூசி பறந்தது, இலைகளெல்லாம் அசைந்தது. அதுதான் சாலி. சிந்துபாத் மெதுவாக அதன் தலையை தொட்டான். அந்த கழுகு அமைதியாக அவனை பார்த்தது. ஒரு நம்பிக்கை, ஒரு பந்தம். அடுத்து சாலி தனது பெரிய சிறகுகளை விரித்தது. காற்று பலமாக வீசியது. சிந்துபாத் அதன் மேல் ஏறினான். ஒரு நிமிஷத்தில் அவர்கள் வானத்தில் உயர்ந்து பறந்தார்கள். கீழே கடல், தீவு அனைத்தும் சிறியதாக மாறியது. சில நேரத்தில் ஒரு அதிசயம். வைர பள்ளத்தாக்கு. பாறைகள் நடுவில் ஆயிரக்கணக்கான வைரங்கள் ஒளிர்ந்தது. ஆனால் அங்கே யாரோ இருந்தான். டேமன். அவன் கீழே குனிந்து வைரங்களை சேகரித்துக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் பேராசை. இப்போ எல்லாம் எனக்குத்தான். அந்த நேரத்தில் டேமன் சிந்துபாத் முன் நின்றான். டேமன் அதிர்ச்சி அடைந்தான். நீ இன்னும் உயிரோடு இருக்கியா? இருவருக்கும் இடையில் ஒரு பதட்டம். வானம் இருந்தது, வைரங்கள் ஒளிர்ந்தது. அந்த நேரத்தில் பாம்புகள் பாறைகளுக்குள்ளிருந்து வெளியே வந்தது. அவைகளின் கண்கள் பயமுறுத்தியது. டேமன் பயந்தான். அவன் ஓட ஆரம்பித்தான். வைரங்கள் கையிலிருந்து கீழே விழுந்தது. பாம்புகள் அவனை பின்தொடர்ந்தது. அவன் தப்பிக்க முயன்றான். ஆனால் அவன் தவறி விழுந்தான். அவன் சுற்றிலும் வைரங்கள், இருள், பயம், பேராசை அவனை காப்பாற்றவில்லை. சூரியன் மறையும் நேரம். கடல் தங்க நிறத்தில் ஒளிர்ந்தது. அந்த அமைதியான தருணத்தில் சிந்துபாத் வைரங்களால் நிரம்பிய பையை தூக்கிக் கொண்டு தன் படகை நோக்கி நடந்தான். ஆனால் அவன் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது. அரசரின் படை அவனை சுற்றி நிறுத்தியது. நீ எங்க நாட்டின் செல்வத்தை திருடுறியா? அந்த கேள்வியுடன் அவர்கள் அவனை பிடித்தார்கள். சிந்துபாத் போராடினான். ஆனால் பலனில்லை. அவனை இழுத்து கொண்டு போய் சிறையில் அடைத்தார்கள். அந்த இருள் நிறைந்த சிறையில் சிந்துபாத் தனியாக இருந்தான். சுற்றிலும் அமைதி. மனதில் கேள்விகள். அந்த நேரத்தில் ஒரு பெண் அவனை பார்த்தாள். அவள் கண்களில் கருணை, சோகமும் கலந்திருந்தது. அவள் மெதுவாக சொன்னாள், நான் உனக்கு உதவுறேன். அவள் பெயர் சாண்டி. சிந்துபாத் அவளை பார்த்தான். அவள் முகத்தில் ஒரு சொல்லாத கதை. சில நேரத்தில் அவனுக்கு தெரிந்தது, அவளும் பல வருடங்களாக அங்கே சிக்கியிருந்தாள். அந்த உண்மை சிந்துபாத் மனதை தொட்டது. அவளிடம் ஒரு பாசம் உருவானது. நாம் இருவரும் சேர்ந்து தப்பிக்கணும். அவர்கள் ஒரு திட்டம் போட்டார்கள். ஒரு இரவு அவர்கள் மெதுவாக வெளியே வந்தார்கள். இதயம் துடித்துக்கொண்டே. வெளியே வந்து சிந்துபாத் வானத்தை நோக்கி கூப்பிட்டான், சாலி! சில வினாடிகளில் வானத்தை கிழித்து ஒரு பெரிய கழுகு இறங்கியது. சிந்துபாத் மற்றும் சாண்டி அதன் காலில் ஏறினார்கள். காற்றை வெட்டி அவர்கள் வானத்தில் உயர்ந்தார்கள். கீழே கடலும் தீவும் சிறியதாக மாறியது. அந்த இருள் நிறைந்த தீவை விட்டு அவர்கள் தப்பிச்சு போனார்கள். காலம் கடந்தது. சிந்துபாத் மற்றும் சாண்டி ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினார்கள். இவ்வாறு தன் துணிச்சலும் புத்திசாலித்தனமும் கொண்டு சிந்துபாத் தனது பயணத்தை வெற்றிகரமாக முடித்தான். சிந்துபாத் மெதுவாக எழுந்தான். அந்த மாளிகையின் பொன்னான ஒளியில் அவன் அமைதியாக நின்றான். வா! அவன் கையை நீட்டினான். அவன் குரலில் ஒரு நம்பிக்கை இருந்தது. அவன் முன்னால் நடந்தான். அந்த ஏழை மனிதன் அவனை பின்தொடர்ந்தான். ஒரு நீண்ட பாதை, பொன்னான விளக்குகள், மெதுவாக அசையும் திரைகள், அனைத்தும் ஒரு புதிய உண்மையை நோக்கி அழைத்துச் சென்றது. அவன் மனம் மட்டும் பயம், நம்பிக்கை இரண்டிற்கும் நடுவில் இருந்தது. அவர்கள் ஒரு அறைக்குள் நின்றார்கள். அங்கே ஒரு பெண் அமைதியாக நின்றிருந்தாள்.
அந்த ஏழை மனிதன் அவளை பார்த்தான். அவன் கண்கள் மெதுவாக பெரிதானது. இது உண்மையா? அவன் உள்ளுக்குள் கேட்டான். அவன் மெதுவாக முன்னே வந்தான். இதயம் வேகமாக துடித்தது. அப்பா! அந்த ஒரு குரல் அவனுடைய உயிரையே மீண்டும் உயிர்ப்பித்தது. அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. சாண்டி! அவன் ஓடினான். முழு வேகத்தில் அவளை கட்டிப்பிடித்தான். பல வருடங்களின் பிரிவு, வலி, தனிமை அனைத்தும் அந்த ஒரு அணைப்பில் கரைந்துவிட்டது. அவர்கள் இருவரும் அழுதார்கள். ஆனால் அது சந்தோஷத்தின் கண்ணீர். அந்த மாளிகை இப்போது அமைதியும் சந்தோஷமும் நிறைந்தது. சிந்துபாத் அங்கே நின்று அவர்களை பார்த்தான். ஒரு மெதுவான சிரிப்புடன். அவன் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் கண்களில் இருந்தது ஒரு திருப்தி. பிறகு அவன் மெதுவாக சொன்னான், வாழ்க்கையில் செல்வம் முக்கியம். ஆனால் குடும்பம்தான் மிகப் பெரிய செல்வம். இவ்வாறு அபாயங்களையும் அதிசயங்களையும் கடந்து தன் துணிச்சலால் உலகை வென்ற சிந்துபாத் இன்னும் பல கதைகளோடு மீண்டும் வருவான். உங்களுக்கு இந்த அட்வென்ச்சர் பயணம் பிடித்துள்ளதா? அப்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இது போன்ற வீடியோஸ் பார்க்க